அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் 2030 இன்னும் 6 வருஷம் இருக்குது, 850 கோடியாக உயர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் 2100 1090 கோடியாக உயர வாய்ப்பிருக்கிறது என்று ஐநா சபை சொல்லியிருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகையை முன்னிட்டு நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய வருடம் 2024 மக்கள் தினத்தன்று இன்றைய வருடத்தினுடைய மையக்கருத்து என்னன்னா, எவரையும் தவற விடாதீர்கள், ஒவ்வொருவரையும் கணக்கெடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்கு வேண்டி இந்த இது எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு எடுப்போம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரியுது. ஏன் மக்கள் தொகை உயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஜனத்தொகை உயர்ந்துச்சுன்னா விலைவாசி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதெல்லாம் உங்களால் இளைஞர்னால தான் முடியும் என்பதற்காக இந்த உறுதிமொழி. அதில் ஒன்றா உலக மக்கள் தின உறுதிமொழி. நமது தாய்நாட்டின் மொத்த மேம்பாட்டிற்கும் தாய்மார்களின் நல்வாழ்விற்கும் குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆகும் என்பதை நான் அறிவேன். சிறு குடும்ப நெறி திருமணத்திற்கேற்ப வயது முதல் குழந்தையை தாமதப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய குடும்ப முறைகள் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடையே தேவையான இடைவெளி ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலையை உருவாக்குதல் பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல் ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கு செயல்வடிவம் கொடுத்தல் பெண் சிசு கொலையை தடுத்தல் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் தாக்கத்தை குறைத்தல் சுற்றுப்புற சூழல் பாதிப்பை தடுத்தல் போன்ற குடும்பநல செய்திகளை அனைவருக்கும் எடுத்துக் கூறுவதில் என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என உளமாற உறுதியளிக்கிறேன்.